ஹாய் ஆல் வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் vlog தான். சில்வர் ஷாப்பிங் ப்ளஸ் நேமிங் செரமனி. என் வீட்டுக்காரரோட அண்ணன் பையனுக்கு வந்துட்டு நேம் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வைக்க வேண்டியது சில காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. இப்போ வந்துட்டு 3வது மாதம் வைக்கிறோம். அதுக்காக எதனா சில்வர் எடுக்கலாம், கோல்டு எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் பர்த்டேக்கு கோல்டு பண்ணிக்கலாம், இப்போதைக்கு சில்வர் பண்ணிக்கலான்ட்டு சில்வர் எடுக்க வந்தோம். எப்போவுமே ஜிஆர்டி தான் போவோம். அங்கே கலெக்ஷன் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால் இந்த தடவை கல்யாணுக்கு வந்தோம். இங்கேயுமே சில்வரில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பவுல் தான் எடுத்து கொடுக்கலாம், சாப்பாடு ஊட்டுறதுக்கு பவுலும் ஸ்பூனும் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தோம். பவுலில் வந்துட்டு கலெக்ஷன் எங்கேயுமே நிறைய இருக்காது போல். ஒரு 2 3 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி என் பாப்பாவுக்கு எடுத்திருந்தேன். ஆனால் அது மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால அதில் ஒரு பவுல் எடுத்தோம். அப்புறம் அந்த ஒரு பவுல் எடுத்தோம். அந்த பவுலுக்கு மேட்சிங்காக அதுக்கான கரெக்டான சைஸில் ஒரு ஸ்பூன் வேணும்னு தேடி பார்த்தோம். ஸ்பூன் எல்லாமே சைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட், டிசைன் எல்லாமே ஒன்று. அதனால் ரேண்டமாக ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம். எடுக்க போனது என்னமோ ஒரு பவுலும் ஒரு ஸ்பூனு தான். ஆனால் அங்கே இருக்கிற சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்குது வேணும்னு. யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், அதுக்காகவே வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. இந்த சாமி சிலை ஆன்டிக்கில் இருக்குது, அப்புறம் விளக்கு, இதெல்லாம் நிறைய ஆன்டிக் ஃபினிஷில் நிறையா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம வீடு கட்டி பால் காய்க்கும் போது யாருன்னா எடுத்து தராங்களா பார்ப்போம். இல்லைன்னா நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுற தருணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும். அப்புறம் டிஸ்பிளேயில் இந்த செயின் இருந்தது. எனக்கு அந்த ஹாட் டாலர் போட்ட செயின் ரொம்ப பிடிச்சதா. இந்த செகண்ட் இருக்குது பாருங்கள் அது. ஸோ அதை எடுத்து காட்ட சொன்னேன். அது ஏதோ 800 சம்திங் வந்தது. ஆனால் எனக்கு அதில் உள்ள செயின் பிடிக்கல. அந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின் எனக்கு பிடிச்சிருந்தது. டாலர் வந்து செகண்டில் உள்ள டாலர் பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி செயினில் அந்த டாலர் வர்ற மாதிரி கேட்டேன். ஆனால் அந்த டாலர் கிடைக்கல. அந்த மாதிரி செயின் கிடச்சது தனியாக. ரோஸ் கோல்டில் ஒன்று காட்டினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த செயின் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ப்ரேஸ்லெட்டாகவும் போட்டுக்கலாம், கொலுசாகவும் போட்டுக்கலாம், அண்ட் செயினாகவும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அது வந்து நான் எனக்கு எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு பார்த்தாங்க. போட்டு பார்த்தாங்க, ஓகேவாக தான் இருந்துச்சு. ப்ரேஸ்லெட்டாக வைக்கும்போது வந்துட்டு என் கையில் 3 4 சுற்று வச்சு நல்லா இருந்துச்சு. ஆனால் கொலுசாக போடணுன்னா அது வந்து பத்தாது, லென்த் இல்லை. அதில் வந்து 2 டாலர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது, பேக்கில் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் இதை வந்து தனியாக அதில் வேறு ஹூக் வேறு இருக்குதா, கழட்டி கொலுசாகவும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக கழட்டி ப்ரேஸ்லெட்டாகவும் கூட போட்டுக்கலாம். அப்புறம் எனக்கு செயின் வந்து தனியாக எடுத்துட்டேன். அதுக்கு டாலர் பார்க்கலான்னு பார்த்தோம். ஹார்ட் தான் வேணும்ன்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே எக்கச்சக்க ஹார்ட் டாலர் இருந்துச்சு. அதில் எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எனக்கு எதை பார்த்தாலும் பிடிக்குது, எல்லாமே அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் எனக்கு பிடிச்சி எடுத்துக்காட்டுற எதுவுமே என் ஆத்துக்காரருக்கு பிடிக்கவே மாட்டேது. அவங்களுக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒன்று ப்ளெயினாக சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் பிடிச்சது, அதை எடுத்துக்கோன்னாங்க. நான் எனக்கு பிடிச்சது தேடினேன். என்ன இருந்தாலும் நான் கடைசியில் அவங்க எந்த சொல்கிறாங்களோ அதை தான் எப்போவுமே எடுப்பேன். அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அப்புறம் ஏன்னா நான் போட்டேன்னா அதை அவங்க ரசிக்கவே மாட்டாங்க. அவங்க எடுத்துருந்து நான் போட்டால் தான் அவங்க அதை பார்த்து ரசிப்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு பிடிச்சதே எப்போவுமே எடுத்துருவேன். அந்த மாதிரி அந்த ஹாட் டாலரே எடுத்தாச்சு. இந்த செயின் தான் எனக்காக எடுத்தோம். இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக இந்த ப்ரைஸ் தான் வந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வீட்டில் வந்துட்டு பேபிக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிம்பிளாக வீட்டில் ஒரு டெக்கரேஷன் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற சொந்தங்களை மட்டும் கூப்பிட்ருந்தோம். அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு குழந்தைக்கு வந்துட்டு வாயில் தேன் வச்சு சேந்தன் 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 என் வீட்டுக்காரர் தான் முதல்ல பேர் சொன்னாங்க. இப்போ தம்பியோட பேர் வந்து சேந்தன். நேம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறமா கேக் கட்டிங் தாங்க. தம்பியோட நேம் போட்டு ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் குட்டியாக ஒரு குழந்த பொம்மை கூட இருந்துச்சு. அது கூட அழகாக இருந்துச்சு. அதை பத்திரமா எடுத்து சாமி முன்னாடி வச்சுருந்தோம். இப்போ அது என்ன ஆச்சோ தெரியல. அதுக்கப்புறம் தம்பிக்கு பதிலாக அவள் அக்கா தான் கேக்கை கட் பண்ணான். அப்புறம் கேக் கட் பண்ணி அதை எல்லாருக்கும் அப்படியே சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டாங்க. மட்டன் பிரியாணி தான் வெளியே தான் சொல்லியிருந்தோம். எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே ரெகுலராக இவங்ககிட்ட தான் நாங்கள் ஆர்டர் கொடுப்போம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு எதனா வேணுன்னா சொல்லுங்கள், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். இதில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் வந்தோன்னே அவங்களுக்கு ஒரே ஜாலியாக போச்சு. அப்புறம் ஆளை கையில் பிடிக்கவே முடியல. அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு எல்லோரும் ஈவினிங் வரை உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா பேசி சிரிச்சுட்டு அப்புறமும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.